அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டோ எஃப்ஐ டேட்டா எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல. நம்மளுடைய ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆப்ஷன் டேபிள் மற்றும் ரேஞ்ச் இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இன்றைக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடக்குமோ, ஏன்னா ஒரு ஃப்ரைடேங்கும்போது ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்போதாவது உண்டு. அது இன்று நடக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகுது. அதாவது ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அப்போது அந்த ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ஏன் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, அதற்குண்டான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் தமிழில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுங்க. அதற்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி HEDGE நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஃபியூச்சர் 17,250 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நேரம் 7:38. இப்போது நம்மளுக்கு ஸ்பாட் பார்த்திங்கன்னா 17,080. மார்ச் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏப்ரல் கான்ட்ராக்ட் தான் இப்போ நம்மளுக்கு தொடங்கியிருக்கு. ஆனால் ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி 17,235 இருக்குது. அதனுடைய ஹை 17,239. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையுமா? அப்போ நம்மளுக்கு ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ், அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து ஓப்பனுக்கு மேலே இருந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இருந்தால் அப்போ ரேஞ்ச் என்னவாக மாறும் அப்படின்னா நம்மளுக்கு அப்சைடாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்குது. இந்த லோவே எஸ்டர்டே, அதாவது இன்றைக்கி டுடே லோ இந்த டுடே லோவை விட தான் நம்மளுக்கு எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் நம்மளுக்கு இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளுக்கு இன்றைய டுடே லோ இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் மேலே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி டெய்லி ரேஞ்சை அவன் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னாலே மேலே தான் கொடுக்குறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற லாஜிக் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நேற்று மார்க்கெட் முடிவுற்றது 17,080 அப்படிங்கும்போது ஃபியூச்சர் 17,235 ஆகும்போது அப்போ இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 17,235 தான் இருக்கணும், இல்லை 17,200. ஏன்னா கடைசி நேரத்தில் க்ளோசிங்னால ஆவரேஜ் க்ளோசிங் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கலாம். ஸோ அதற்கு மேலேயும் இந்த ஹைக்கு மேலேயும் நிற்கிற வர அவங்க ரேஞ்ச் நம்மளுக்கு அதிகமாக தான் கொடுத்தாகணும். அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இன்சைட் சென்ற வர்த்தகத்தோட இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இன்சைட் ரேஞ்சோட லோ பாட்டம் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடுக்கு உண்டான இம்பேக்டடாக மாறும். அப்போது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இதற்கு இன்சைடுக்குள்ளே மார்க்கெட் இருந்தால் சைடுவேக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எந்த பிரேக் அவுட்ஸும் இருக்காது. அப்போ பிரேக் அவுட்ஸ்னாலே எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்கு அந்த இம்பேக்டட் வரணும், அல்லது ஆப்ஷன் டேபிள் நம்மளுக்கு ரேஞ்ச் வரணும். அப்படி ஆப்ஷன் டேபிள் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல் எடுத்துமே நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்குது. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 250 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வராங்க. அப்போ நம்மளுக்கு 16,750 17,250 வரை இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து நம்ம கடந்த வீடியோவில் 16,900 17,200 ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதற்குட்பட்ட கேப் 300. அப்போ 17,050 நம்மளுக்கு நடுநிலை மிட் பாயிண்ட்டாக வரும். இது நான் 17,150 அப்படிங்கிற தவறாக சொல்லிட்டேன் அந்த கடந்த வீடியோவில். ஸோ அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ 17,050 இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட் அவுட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு இப்போ வரை நம்மளுக்கு செட் ஆகலை. அப்போது நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி இன்றைக்கி என்ன அமைகிறது, ஆப்ஷன் டேபிள் என்ன அமைகிறது, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, அதாவது
கடந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு அமைகிறதா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கிறதா, இல்லை அதை விட குறைவாக இருக்கிறதா, இது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கிய இண்டிகேட்டராக இருக்கும். ஸோ இதனை பார்த்து கொள்ளுங்கள். அதேபோல் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த மூன்றுமே ரேஷியோ மாறுபாடு இருக்கக்கூடாது. ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்துட்டாலே மார்க்கெட் வந்து வால்டைலுக்குள்ளே போயிடும். அப்போ பிரேக் அவுட் நம்மளுக்கு அமைந்தாலும் அது தக்க வைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி நிஃப்டியோட குறிகளை 17,010 டு 17,232, வைட் ரேஞ்ச் 16,878 டு 17,322 இருக்கும். வர்த்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 2 வர்த்தகம் நடந்த தினத்தில் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்துட்டு க்ளோசிங் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. அப்போது இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது இந்த பெர்ஃபார்ம் ரெண்டுமே இன்றைக்கி பண்ணும்போது ட்ரெண்ட் அப்சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை நிஃப்டியை கூட்டு சேர்க்கக்கூடிய விருப்பம் இருந்தால் இன்றைக்கி நிஃப்டி ப்ளஸ் ஆகும், பேங்க் நிஃப்டி மைனஸ் ஆகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். எப்படி வேணாலும் சந்தையில் இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே போயிடும். அதாவது செல்லிங் ப்ரெஷர் வரும்னு நான் சொல்லலை. மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே போகுதுன்னா ஏற்ற இறக்கத்திற்குள்ளே இருக்கும். நிறைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த வர்த்தகத்தை நம்ம மேற்கொள்ளலாமா, வேண்டாமா, தவிர்க்கலாமா அப்படிங்கிறது தான். ஆனால் புதியவர்கள் வந்து தவிர்ப்பது தான் சிறந்த. இந்த இடத்துல போயிட்டு என்னோடய வீரத்தை காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கேபிட்டல் அதோட வீரியமின்மையாக மாறிவிடும். அதாவது கேபிட்டல் இல்லாமல் போயிடும். முதலீடு அப்படிங்கிறது என்ன வர்த்தகம் பண்ண போகிறோம், எந்த இடத்துல ஹெவியாக பண்ணணும், எந்த இடத்துல ஹெவியாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதலுக்குள் நம் செல்ல வேண்டும். அப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் முரண்பாடு இருக்கும்போது நம்ம வந்து வேல்யூம் ரொம்ப நம்ம கம்மியாக பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து சக்ஸஸ் ரேட் கம்மி. அப்போ வந்து அன்சக்ஸஸ் ரேட்டு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ஏறப்போகுது, திருப்பி விழுக போகுது, திருப்பி ஏறப்போகுது, விழுக போகுது. அப்போது நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸஸ் போட்டாலும் பிரேக் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு லாஸ் ஆகும், ஓவர் ட்ரேட் ஆகும். அப்புறம் நீங்கள் எமோஷன் ஆவீங்க. உங்களோட ஹெவியாக இருக்கிற முதலீடெல்லாம் போட்டு நான் ஒரே அட்டம்ப்டில் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுப்பீங்க. அது நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வர்த்தகம் அமையும் போது இண்டெக்ஸ் ரேஷியோ சமமாக இருக்கும்போது என்ன மாதிரி மார்க்கெட்டோட இம்பேக்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது என்ன இம்பேக்ட் இருக்குது, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரீமியம் கரெக்டாக இருக்கும்போது எப்படி இருக்குது, ப்ரீமியம் இல்லைன்னா எப்படி இருக்குது, அதிகமான ப்ரீமியம் இருந்தால் எப்படி இருக்குது, இது அனைத்துமே நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டியோட டேபிள். இங்கே பார்த்தா 40,000 கால், 39,500 புட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நியர்பை 40,000 தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 40,000 போது க்ளோசிங் பார்த்தாலும் 350 அப்படிங்கிற போது நம்மளுக்கு 40,350 மட்டும் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இல்லை இம்ப்ளைட் வாலிட்டி ஒன்றும் அமையல. குறுகி இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 39,695 டு 40,345, வைட் ரேஞ்ச் 39,350 டு 40,650. இந்த லெவல்ஸ் எல்லாமே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் எடுத்தது. ஆனால் கரெக்டான கணக்கீடு அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸில் தான் எடுக்கணும். நம்ம டேட்டா எடுக்கும்போது உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இருந்திருக்காது, எல்டிபி வச்சு தான் நம்ம கணக்கீடு பண்ணியிருப்போம். அதனால் இந்த இது நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.